என்பை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்ற இந்த குறட்பாக்களிலே 72வது குறட்பாவிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லாவற்றையும் தமக்காகவே, தன்னலமுடையவர்களாகவே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்புடையவர்கள் என்பை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த எலும்பை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முடியுமா? இதுதான் இன்றைய தலைப்பினுடைய அடிப்படையாக நான் தெரிந்து கொண்டிருக்கின்ற குறட்பா. எலும்பை எப்படி மற்றவர்களுக்கு ஒருவரால் கொடுக்க முடியும்? ஒருவர் அன்புடையவராக, மற்றவரிடத்திலே அன்புடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார்? ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு பரிசாக அதை கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு திருமணமோ அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சியோ விழாவோ நடைபெறுகின்ற போது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக அதற்கு அடையாளமாக ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ நாம் கொடுத்து விட்டு வருகின்றோம். அப்படி ஒன்றை நாம் மற்றவர்களிடத்திலே கொடுக்கின்ற போது நாம் நம்முடைய பொருளிலே ஒன்றை, உடைமையிலே ஒன்றை இழக்கின்றோம் என்று பொருள். அப்போ அந்த அன்பினுடைய அடிப்படை என்பது தன்னிடத்தில் உள்ள ஒன்றை மற்றவர்களுக்காக இழப்பது. அதுதான் அந்த அன்பினுடைய அடிப்படையாக உள்ள ஒரு பகுதியாக நாம் பார்க்கலாம். திருக்குறளில இந்த அன்புடைமை என்கின்ற இந்த அதிகாரத்துல முதலாவது குறட்பா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். என்ன அருமையாக அவர் சொல்லுகின்றார். ஒருவர் மேல நான் வைத்திருக்கிற இந்த அன்பை என்னால் அடைத்துவிட முடியுமா என்றால் அடைத்துவிட முடியாத அளவிற்கு என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்திலே இருக்கின்ற இந்த அன்பு நான் எவ்வளவுதான் என்னை அடக்கி வைக்க முயன்றாலும் கூட என்னுடைய கண்களிலே இருந்து அரும்புகின்ற அந்த கண்ணீர் அது வெளிப்பட்டு பூசலை ஏற்படுத்திவிடும். அப்போ இந்த அன்பு என்பது மற்றவர்களுக்காக தன்னிடத்தில் உள்ளதை அல்லது தம்மையே கொடுப்பது. இப்ப இந்த திருக்குறளுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எலும்ப மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. இதை குறித்து பரிமேலழகர் தன்னுடைய உரையிலே எழுதுகின்ற போது என்பு என்பது ஆகுபெயர் என்பதாக அதை சொல்லுகின்றார். சாமி வேலாயுதம் என்பவர் திருக்குறள் சொல்லடைவு என்கின்ற ஒரு நூலை அவர்கள் அருமையாக எழுதி கொடுத்திருக்கின்றார்கள்.